ஃபெர்பும் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இறை ஆசிரியருடன் கூடிய அன்பான வணக்கங்கள். மீண்டும் ஒரு நாளில் நிலைக்கும் நிமிடங்கள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இயேசு பிறப்பு விழாவுக்கு தயாராகி கொண்டிருக்கிற நாங்கள் எங்களுடைய இல்லங்களை நாங்கள் பலவிதமாக சோடித்து கொண்டும் எங்களுடைய சுற்றுப்புறங்களை நாங்கள் சுத்திகரித்து கொண்டிருக்கும் இந்த காலத்தில் எங்களுடைய உள்ளங்களையும் சுத்திகரிக்க, இயேசு பிறப்புக்கு எங்கள் உள்ளங்களை தயார் செய்ய இந்த நிகழ்ச்சி ஒரு முன்னோடியாக இருக்கும் என்பதில் எங்களுக்கு எந்தவித ஐயமும் இல்லை. இன்றைய நாளில் இவ்விதமான இந்த உரையாடலை மிகவும் அழகாக மிகவும் ஆழமாக எங்களுக்கு தருவதற்காக ரத்னபுரி மாவட்டத்தின் மறைக்கல்வி மற்றும் திருவிவிலிய மறைபரப்பு பணி இயக்குனர் அருட்பணி கலாநிதி ஹரிஹரன் அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் ஃபாதர். வணக்கம் போஜினியா. வணக்கம் நேயர்களே. ஃபாதர், இந்த திருவருகை காலம் அதை பற்றி நாங்கள் பேசும்போது, இந்த திருவருகை காலத்தில் நாங்கள் இம்மானுவேலுக்காக, மெசாயாவுக்காக நாங்கள் எதிர்பார்த்திருக்கிறோம். இந்த 5 கன்னியர் உவமையில் சொல்வது போல, மணமகனுக்காக காத்திருப்பது போல, இஸ்ராயல் மக்கள் பல ஆண்டு காலமாக இந்த மெசியாவின் வருகைக்காக காத்திருந்தார்கள். இந்த திருவருகை காலத்தில் காத்திருப்பு என்பதும் மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கிறது. ஃபாதர், உங்களால் சொல்ல முடியுமா இந்த திருவருகை காலத்தில் இருக்கின்ற இறையியல் பின்னணி என்ன என்பதை பற்றி? ஓகே, ஒரு நல்ல கேள்வி வர்ஜினியா. அதாவது வருகை என்று நாங்கள் சொல்லும் போது என்ன இருப்பது? எதிர்பார்ப்பு, காத்திருப்பு இருக்கின்றது. ஏன்னா இப்போ வாழ்க்கையில் நாங்கள் பொதுவான வாழ்க்கை எடுத்து பார்க்கும் போது யார் சரி வருகின்றார்கள், ஒரு விருந்தினர் வருகின்றார் என்று சொல்லும் போது பலவிதமான ஆயத்தங்கள் இருக்கும். பலவிதமான ஆயத்தம் மட்டுமல்ல, அதன் பற்றியான சிந்தனை, காத்திருப்பு, நேரங்களை பார்ப்போம். இப்போ இந்த மாதிரி இது வளமையாக வாழ்க்கையில் நடக்கின்றது. யாராச்சும் நம்ம ஒரு திருமணம் இப்போ இலங்கை எடுத்து பார்க்கும்போது ஒரு திருமணம் செய்கிற யுவதி இளைஞனை எதிர்பார்த்திருப்பது அது ஒரு பெரிய காத்திருப்பு. சேர்ந்த ராவெல்லாம் தூங்கவும் மாட்டாங்க. அப்போ இந்த காத்திருப்பு வந்து மிகவும் முக்கியம். இந்த நத்தார் காலத்தில் அட்வென்ட்னு சொல்லுவேன், திருவருகை காலத்தில் இருக்கின்ற காத்திருப்பு 2 வகையான காத்திருப்பு. ஏன்னு கேட்டால் எதிர்பார்ப்பு 2 வகையான எதிர்பார்ப்பு. இதை உண்மையிலேயே ஆன்மீக ரீதியில் இறையியல் ரீதியாக நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னு கேட்டால் அதிகமான மக்களுக்கு இது தெரியாது, கிறிஸ்தவர்களுக்கு. ஏன்னு கேட்டால் இப்போ சிலதை நான் பார்க்குற விஷயம் தான் அவங்களுக்கு சில விஷயங்கள் தெரியும். திருமணம் செய்ய முடியாதுன்னு சொல்லுவாங்க டிசம்பர் 16 வரைக்கும். அது அது மட்டும் தெரியும் ஆக்களுக்கு. ஏன்னா அப்போ நான் கேட்குற கேள்வி, இப்போ கரோல் பாட்டு கேட்கலாமா? இப்போ நான் சில விளையாட போகிற இடத்துல அங்கே 2-3 கிறிஸ்டியன்ஸ் வருவாங்க, கேத்தலிக்ஸ். அவங்க வந்து கரல் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. இப்போ இந்த கரலை கேட்கும்போது எனக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்கும். இந்த கரலை கேட்கலாமா இந்த காலத்தில்? அப்போ அதற்கு பிரச்சனைக்கு ஆன காரணம் தான் இந்த திருவருகை காலத்தில் முதலாவது காலம், அதாவது டிசம்பர் மாதத்தில் 16ஆம் தேதி வரைக்கும் நாங்கள் எதிர்பார்ப்பது வந்து இறைவன் மீண்டும் வருவார் என்று. நீங்கள் அந்த கூறிய கதை மாதிரி என்று இதை இஸ்ராயல் மக்கள் மெசியாவை எதிர்பார்த்திருந்தார்கள். இமானுவேல் மெசியஸ் வருவார் என்பதை எதிர்பார்த்திருந்தார்கள். அப்போ அதை நாங்கள் இன்று திருச்சபையாக கிறிஸ்தவர்களாக இருக்கின்றதை தான் நாங்கள் இந்த டிசம்பர் மாதத்தில் 16 வரைக்கும் கொண்டாடும். ஆகவே அந்த காலத்தில் இந்த எதிர்பார்ப்பு ஒரு தவமுயற்சி இருப்பதினால்தான் நாங்கள் இந்த திருமணம் கொண்டாடுவது, இந்த மகிழ்ச்சிகரமான விஷயங்களை கொண்டாடாமல் இருப்பதற்கான காரணமாக தான் இருக்குது. அப்போ 16ஆவது அதுக்கு அப்புறம் வருகின்ற காலத்தை நாங்கள் வந்து இறைவன் பிறப்பை கொண்டாடுகின்ற காலம், அதாவது இறைவன் பிறப்பிற்கு ஆயத்தம் செய்கின்ற காலம். ஆகவே இந்த திருவருகை காலத்தை இது இறையியல் பின்னணி இது தான் 2 வகையாக நாங்கள் பார்க்கணும். முதலாவது காலம் மீண்டும் வருவார், மரணத்தான்னு சொல்லுவாங்க. மீண்டும் இறைவன் வருவார். நாங்கள் எமது வாழ்க்கைக்கு நாங்கள் செபிக்கின்ற, நாங்கள் தியானிக்கின்ற, எம்மை சரியான பாதையில் வழிநடத்துகின்ற அந்த ஒளி பாதை இறைவன் வருவார் என்ற அந்த எதிர்பார்ப்புடன் எமது வாழ்க்கையை நாங்களே மாற்றிக்கொள்வது தான் முதலாவது காலம். 2வது காலம் 16க்கு அப்புறம் நாங்கள் செய்த விஷயம்தான் இறைவன் பிறந்தார், ஒரு நிச்சயமான எமக்கு ஒரு எதிர்பார்ப்பை கொடுத்தார், அவன் இந்த உலகத்தில் மனூர் எடுத்தார் என்பதை கொண்டாடுவதற்கு நாங்கள் ஆயத்தம் செய்கின்ற காலம். ஆகவே இந்த 2 விஷயங்கள் நாங்கள் இறையியல் ரீதியாக மனதில் கொண்டு இருந்தால் ஆயத்தங்கள் இலகுவாக இருக்கும், காத்திருப்பும் மிகவும் அருமையாக அழகாக இருக்கும். ஃபாதர், நாங்கள் சாதாரணமாக பார்க்கும்போது இந்த திருவருகை காலத்தில் நாங்கள் ஒரு
இயேசுவின் பிறப்போடு நாங்கள் சொல்கிறோம் புதிய உலகம், புதிய ஒரு வாழ்வு பிறக்கப் போவதாக, மக்களுக்கு பிறக்கப் போவதாக நாங்கள் நம்புகிறோம். இந்த புதிய உலகம் என்கின்ற இந்த கருத்து ஏன் முக்கியத்துவம் பெறுகிறது என்பது எங்களில் நிறைய பேருக்கு தெரியாது. இயேசுநாதர் நிக்கதேமியுக்கு சொல்வார், புதிதாக பிறக்க வேண்டும் என்று இயேசு சொல்வார். அந்த புதிய பிறப்பு ஏன் இந்த பழைய விடயத்திலிருந்து பழையதை களைந்து புதிய உலகம் பிறப்பது இந்த திருவருகை காலத்தில் முக்கியமாக இருக்கிறது? இது ஒரு அழகான கேள்வி, நல்ல கேள்வி. அதாவது நற்செய்தியாளர்களை எடுத்து பார்த்தால் மாற்கு, மத்தேயு, லூகாஸ், யோவான் இது கொஞ்சம் குறைவு, என்கிட்ட அவர் திருவெளிப்பாட்டில் எழுதியிருக்கனால. மாற்கு, மத்தேயு, லூகாஸ் என்ற நற்செய்திகளை எடுத்து பார்க்கும்போது இந்த திருவெளிப்பாடு என்பது ஒன்று இருக்கின்றது. நற்செய்தி உள்ளுக்கே இருக்கு. அதுக்கு நம்ம சொல்லுவோம் அப்போகலிப்ஸ்னு சொல்லுவோம் ஆங்கிலத்தில். இந்த சொல் வருவது வந்து அப்போகலிப்தோன்னு சொல்வது, அதாவது திரையை அகற்றுதல், அன்வெயிலிங் என்று சொல்லதான் வரும். எது திரையை அகற்றணும்? அப்போ இதை நற்செய்தியாக எழுதியிருப்பாங்க. வருகின்ற இயற்கை பாதிப்புகள், ஏன்னா புவி நடுங்கும், சூரியன் வெளிச்சம் கொடுக்காது, சந்திரன் மங்கி இருக்கும், நட்சத்திரங்கள் கீழே விழும், அப்படியான, அதாவது இந்த நாங்கள் எது உலகம் என்று எதிர்பார்த்திருக்கின்றோமோ, எது உலகம் என்று நாங்கள் ஒரு சிந்தனையில் வாழ்கின்றோமோ அந்த உலகம் மாறப்போகின்றது. ஏனென்றால் மானிட மகன் வருகின்றார். மானிட மகன் என்றால் பர் எனாஷ் அல்லது நாம் சொல்லுவோம் பென் அதாம், அதாவது கிரேக்க மொழியில் சொல்வார்கள் ஹியூஸ்டோன் அந்த்ரோபோ என்று. அதாவது இவர்தான் மனிதன். இவ்வளவு நாட்கள் மனிதர்கள் என்று பார்த்தவர்கள் அலெக்சாண்டர் அரசராக இருக்கலாம், அதாவது அந்த ஜனாதிபதியாக, இந்த பணம் இருப்பவர்கள் இருப்பலாம், அந்த மாதிரி மனிதர்கள் கண்டார்கள். இந்த சூரியன், இந்த சந்திரன், நட்சத்திரம் இருக்கின்ற உலகத்தில் இவர்கள் தான் நம்ம சொல்ல மாடல்ஸ், மனிதர்கள் பார்க்கக்கூடிய நபர்களாக இருந்தார்கள். ஆனால் இப்பொழுது ஒரு காலம் வருகின்றது, இந்த காலத்தில் உண்மையான மனிதன், சரியான மனிதன், ஒரு எமது அமைப்பை நாங்கள் மாடல் ஒன்று பார்க்க வேண்டும் என்றால் அது கிறிஸ்து, அதுதான் இயேசுநாதர். அப்பாகவே இந்த இயேசுநாதர் இந்த உலகத்திற்கு வந்து எதை அறிமுகம் செய்தாரோ அதனூடாக ஆரம்பிப்பது தான் புதிய உலகம் என்று சொல்வோம். உதாரணத்திற்கு இயேசுநாதருக்கு முதல் மன்னிப்பு சம்பந்தமாக இருந்த ஐடியாஸ் தான், அதாவது கருத்து. இவர் கேட்பார், யாரு? புனித பேதுரு கேட்பார், 7 தடவை மன்னிச்சு 8வது தடவை பழி வாங்கலாமான்னு கேட்பார். ஏன்னா அவர் சொல்ல மாட்டான் பைபிள், அவர் கேட்பார் 7 தடவை மட்டும் மன்னிப்பு கொடுத்தா போதுங்க. அப்போ இயேசு இல்லை 7 தடவை. அப்போ புனித பேதுருடைய சிந்தனையில் இருந்த மன்னிப்பு என்ப கோட்பாடு வந்து, அதாவது ஏதாவது ஒரு நம்ம சொல்ல லிமிட்டட், ஏதோ ஒரு வரையறுக்கப்பட்டது. அந்த வரையறுக்கப்பட்டதுக்கு அப்பாற்பட்டு தான் இயேசுநாதர் சொல்கின்ற விஷயம். அதே இடத்துல நம்ம விவாகரத்தை பார்க்க போதும், விவாகரத்தை டிவோர்ஸ்னு சொல்லுவோம். அப்போ இயேசுநாதர் வாழும் காலத்தில் வந்த அந்த மறைநூல் அறிஞர்கள் கேட்பாங்க, டிவோர்ஸ்கின்ற சொல்லுக்கு தான் கெட்னு சொல்லுவாங்க எபிரேய மொழியில், கேட்பாங்க ஒரு மனைவியை விவாகரத்து செய்வது இயலுமா என்று கேட்பாங்க. அப்போ இயேசுநாதர் கேட்பார், ஆரம்பத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கின்றது? அதற்கு அவர்கள் சொல்லுவாங்க, மோசஸ் சொல்லியிருந்தார், ஒரு பிபிலியான், ஒரு சீட்டை எழுதி வீட்டுக்கு அனுப்பிடலான்னு. அப்போ இயேசுநாதர் இல்லை, ஆரம்பத்தில் கடவுள் ஆணும் பெண்ணுமாக படைத்து அவர் ஒருவர். அப்போ இந்த மாதிரி இது 2 விஷயம் தான் நான் சொன்னேன், ஏன்னா மன்னிப்பு சம்பந்தம், விவகார சம்பந்தம். அது மாதிரி பல விஷயங்கள் இருக்கு நற்செய்தியில். பகிர்ந்து கொள்ள சம்பந்தமா அதை எடுத்து பார்த்தா, அப்போ இயேசுநாதருக்கு முதல் பார்க்கும் போது பகிர்ந்து கொள்வது வந்து மனிதன் யோசித்தான் தனது பேராசைக்கு தான் அனைத்தையும் குவித்து கொள்ளணும். நற்செய்தியில் ஒரு மனிதன் இருக்கின்றார், தனது வயலில் விலை அதிகரிக்கின்றது, அதாவது விளைச்சல் அதிகரிச்சோன்னு இவர் என்ன யோசிக்கின்றார், இருக்கின்ற அந்த தானியத்தை அந்த தானியத்தை சாலையை உடைத்து பெரிய சாலை செய்து கொள்வேன், அப்போ அதில் இருக்க நான் எல்லாத்தையும் நான் சேமித்து வைத்துக் கொள்வேன் யோசிக்கிறார். அப்போ ஒரு எண்ணம் வருகின்றது, முட்டாள், ஏன்னா முறையான்னு சொல்லுவாங்க கிரீக் மொழியில், உனக்கு வாழ்க்கை என்பது புரியவில்லை. அப்போ இயேசுநாதர் வருவதற்கு முன் இருந்த இந்த பகிர்ந்தவர்கள் பேராசைக்கு தான் எடுத்துக்கொண்டார்கள். மன்னிப்பு கொடுப்பது அந்த வரையறைக்கு அப்பாற்பட்ட மன்னிப்பல்ல. அப்போ இது விவாகரத்து சம்பந்தமாக. அப்போ இயேசுநாதர் இன்னொருக்கு வந்தோடனே எல்லாம் மாறப்படுகின்றது. அந்த மாற்றத்தை தான் நாங்கள் புதிய உலகம், புதிய விஷயங்கள்னு சொல்கின்றோம். அது வருவது அதாவது மானிட மகன், சன் ஆஃப் மேன், மான்மா இந்த உலகத்துக்கு வந்தது இந்த விஷயங்கள்லாம் மாறுறது. ஆகவே இந்த புதிய உலகம் என்பது இந்த சூரியன் மாறுறது, சந்திரன் மாறுறது அல்ல.
அந்த புவி நடுக்கம் அல்ல. புதிய உலகம் என்பது கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்து மனித உருவெடுத்து கடவுளாக இருந்து செய்ய முடியாதனால் மனித உருவெடுத்து எதை செய்தாரோ எப்படி வாழ்ந்து காட்டினாரோ அதனோடு உருவாகின்றது தான் நாங்கள் சொல்லுவோம் புதிய உலகம் என்பது. மிகவும் அருமையான விளக்கம் ஃபாதர். தெரியாத நிறைய விடயங்களை நீங்கள் இன்று சொல்லிக் கொடுத்தீர்கள். அதோடு ஃபாதர், இந்த திருமுழுக்கு யோவான் இவர் கதைக்கின்ற ஒரு கருத்தானது இந்த மெட்டனோயான்னு சொல்லப்படுற இந்த கருத்து, இதை பற்றி எங்களுக்கு பெரிய விளக்கம் எதுவும் இல்லை. இதுக்கான பின்னணி என்ன ஃபாதர்? இந்த மெட்டனோயாங்கிற இந்த கருத்து என்ன? இது ஒரு நல்ல கேள்வி. அதாவது இந்த மாற்கு நற்செய்தியில் மிகவும் அழகாக இருக்கின்றது. மாற்கு நற்செய்தி 1வது அதிகாரம் 15வது வசனம், 15வது வசனத்தில் காலம் நிறைவேறிவிட்டது இதுக்கு சொல்கின்ற சொல் தான் பிளெப்பிரோத்தாய் ஹோ கைரோஸ். கைரோஸ் என்ற சொல் இறையாட்சி நெருங்கி வந்து விட்டது. இது கிரீக்க கி எங்கிக்கன் ஹே பசிலேயா தொன் தேவோ, மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள். இது சொல்வார்கள் மெத்தனோயித்தே கி பிஸ்தேவுத்தே என்தோ எவங்கெலியோ. அப்போ இந்த விஷயங்களை பார்க்கும்போது அழகான விஷயங்கள் இருக்குது. இது நம்ம சரியாக புரிந்து கொள்ளணும். முதலாவது விஷயம்தான் காலம் நிறைவேறிவிட்டது, கைரோஸ் என்ற சொல். அதாவது இயேசுநாதன் வருகையின் ஊடாக ஒரு நாங்கள் இந்த புதிய உலகத்தை பற்றி கதைச்சோம். அப்போ அந்த விஷயங்கள் எமக்கு கண்ணுக்கு புலப்படுவதாக இருக்கின்றது. அப்போ ஆகவே தான் சொல்கிறாங்க, இவ்வளவு நாங்கள் உங்களுக்கு மன்னிப்பு கொடுக்க தெரியாமல் இருந்தீங்களா, பழி வாங்கும் நோக்கத்தில் இருந்தீர்களா, ஏன்னா அல்லது பிரச்சனை சர்ச்சைக்குரிய மனிதராக இருந்தீங்களா, இப்போ உங்களோட கையில் உங்களுக்கு தொட்டு பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு பதில் இருக்கின்றது. அப்போ ஆகவே தான் நாங்கள் சொல்லுவோம் காலம் நிறைவேறி விட்டது. இது அறியாமல் இருந்தால் பிரச்சனை, அதுக்கு நம்ம அறியாமைன்னு சொல்லுவோம். அப்போ மனமாற்றம் இல்லை. இப்போ உங்களுக்கு அந்த அறிவு வந்து, அதாவது இறைவண்ட தகவல் வந்து விட்டது, இன்ஃபர்மேஷன். ஏன்னா அப்போ அப்படியா இருக்கும் போது அதனூடாக அந்த மன்னிப்பு கொடுப்பதனால் பகிர்ந்து கொள்வதன் வழியாக இறை ராஜ்யம் என்பது இருக்கின்றது. பசிலியா தோன் தேவன், பசிலிக்கா என்ற சொல் வருது அதில் தான். இப்போ நான் சொல்லுவோம் தேவத்த பசிலிக்கான்னு சொல்லுவோம், பீட்டர் பசிலிக்கான்னு சொல்லுவோம், பசிலையா. இறை ராஜ்யம் எங்கே இருக்கின்றது? ஒரு மனிதன் பகிர்ந்து கொள்ளும் போது, ஒரு மனிதன் மன்னிப்பு கொடுக்கும் போது, ஒரு மனிதன் அதே நேரத்தில் பிறருக்காக வாழும் போது, பிறருக்காக விட்டு கொடுக்கும் போது, போட்டி மனப்பான்மை இல்லாமல் வாழும் போது, அந்த இடங்களில் நாங்கள் சொல்லுவோம் என்ன இருக்கின்றது? இறை ராஜ்யம். அப்போ ஆகவே இந்த நேரம் வந்து விட்டது, இறை ராஜ்யம் இருக்கின்றது. நாங்கள் என்ன செய்யணும்? எமது மனோபாவத்தை மாற்றிக்கொள்ளணும். இந்த மெத்தனோயா என்ற சொல்லின் அர்த்தம் வந்து சாதாரண மனமாற்றம் அல்ல. இவ்வளவு நாள் இப்படி தான் நான் சிந்தித்தேன், இருக்கின்ற சொத்துக்களை குவிப்பது தான் எனக்கு மகிழ்ச்சி, பேராசைனால் இருக்கின்ற சொத்துக்களை நான் குவித்து வாழ்ந்தால் எனக்கு பெரும் மகிழ்ச்சின்னு வாழ்ந்தேன். ஆனால் இன்றிருந்து யோசிப்பேன், இறை ராஜ்யம் இருக்கின்றது, காலம் நிறைவேறிவிட்டது, கைரோஸ் என்ன பசில தோன்றேன். ஆகவே நான் யோசிக்க இல்லை, பகிர்ந்து வாழும் போது ஒரு மகிழ்ச்சி இருக்கின்றது. அப்போ இந்த மனோபாவம் முற்று முழுதாக மாறணும். அதுக்கு நாங்கள் சொல்லுவோம் மெட்டனோயா மீன்ஸ் யூ டர்ன். நம்ம சொல்லுவோம் ஒரு பாதையில் சென்று கொள்கின்ற இருக்கணும், ஹைவேயில் இருக்கலாம், போய்கிட்டு இருக்கோம், ஒரேடியாக யூ டர்ன் உண்டு, வாகனத்தை அப்படி சம்பூர்ண மற்ற பக்கத்தையும் மற்ற திசையிலே போகணும். அப்போ இந்த மெத்தனோயா என்பது உண்மையாகவே மாறணும். எதில் மாறணும்? எவாங்கெலியோன், நற்செய்தி, நல்ல செய்தி, கெட்ட செய்தி அல்ல. அதாவது மனிதனுக்கு வாழ்வு இருக்கின்றது, நீர் வாழ்கின்றாய், உனக்கு ஒரு வாழ்வு இருக்கின்றது என்பது தான் நல்ல செய்தி. அப்போவே இந்த நல்ல செய்தியில் எவாங்கெலியோன் என்ற சொல்ல அர்த்தம் நற்செய்தி என்பது. இந்த நல்ல செய்தியில் நம்பிக்கை கொள்ளும் போது மன்னிப்பு கொடுப்பது நல்ல செய்தியா கெட்ட செய்தியா? நல்ல செய்தி. ஆனால் இப்போ நீங்கள் ஃப்ராய்ட் எடுத்து பார்த்தா, சிக்மண்ட் ஃப்ராய்ட் எடுத்து பார்த்தா, இல்லாட்டி வால்டயர் மாதிரி ஃபிலாசபர்ஸ், சைக்காலஜி, அவங்களுக்கு கெட்ட செய்தி. அவங்களாம் சொல்கிறது உலகத்தில் இல்லை, ஒரு மனிதனாக வாழ வேண்டும் என்றால் மனிதனை செய்யணும், பழி வாங்கணும். அந்த பழி வாங்குவதன் வழியாக தனக்கு தனக்கு இருக்கின்ற அந்த கோபத்தை நிவர்த்தி செய்கின்றான். அப்போவே மனிதன் பழி வாங்கணும். அப்படித்தான் சைக்காலஜி சொல்லுகின்றது. ஏன்னா அதுதான் சிக்மண்ட் ஃப்ராய்ட் சொல்கிற விஷயம், அதுதான் வால்டயர் சொல்கிற விஷயங்கள். ஆனால் கிறிஸ்தவனுக்கு நல்ல செய்தி என்ன? அது நற்செய்தி. ஏன்னா நம்ம சொல்ல மன்னிப்பு கொடுக்கணும். அப்போ இன்றைக்கி ஒரு பெரிய, நாங்கள் சிலத்தை புத்தகங்களை படிச்சிருக்கலாம், சிலது இப்போ நியூ ஏஜ்ன்ற காலத்தில் சில புத்தகங்கள் வாசிக்கும் போது இருக்க விஷயங்கள், உள்ளுக்கு இருக்க விஷயங்கள் இதுதான். மன்னிப்பு கொடுக்கூடாது, பழி வாங்கணும், அப்போ தான் உங்களோட பர்சனாலிட்டி டெவலப் ஆகும், அப்போ தான் நீங்கள் பயம் இல்லாத மனிதனாக வாழ்வீங்க சொசைட்டியில், அப்போ முகம் கொடுக்கலாம். இல்லை நீங்கள் மன்னிப்பு எடுத்து எல்லாம் யோசிப்பாங்க, நீங்கள் வந்து பயம்னு நீங்கள் மற்றவங்க எள்ளி நகையாடுவார்கள் அப்படின்ற விஷயம். ஆகவே நல்ல செய்தி என்பது
இப்போ ஒரு உதாரணம் சொல்லும்போது பகிர்ந்து கொள்ளுதல் அல்லது மன்னிப்பு கொடுத்தல். ஆகவே இந்த நீங்கள் கேட்ட கேள்விக்கு மனமாற்றம் என்பது லேசில் மெத்தனோய்யா என்பது அந்த இதில் மனம் மாறி நம்பிக்கை கொள்ளணும். பிஸ்தை ஊத்தே அதுவும் லேசு இல்லை. அந்த நான் விஷயத்தில் நான் மன்னிப்பில் நம்பிக்கை கொண்டால் எனக்கு வேறு நம்ம சொல்ல ஆல்டர்னேட்டிவ் மாறு வழி இல்லை, அதே தான் வழி. அப்போ ஆகவே அந்த வழியில் செல்வது மிகவும் கஷ்டமானது. அதற்கு தான் இயேசுநாதர் வரும்போதன் ஸ்நாபகரில் அப்போ சொல்கின்றார், இந்த பாதையை நீங்கள் பாதையில் செல்லுங்கள் என்று அழைப்பு விடுக்கின்றார். மனமாற்றம்னு சொல்லி பேசும்போது ஃபாதர், சாதாரணமாக நான் இதுவரை நினைத்து கொண்டிருந்தேன் தவக்காலத்தில் தான் இந்த மனமாற்றம் நடக்க வேண்டும் என்று. இந்த தவக்காலத்திற்கு தான் இந்த மனமாற்றத்தின் முக்கியத்துவம் இருக்கிறது என்று தான் நான் நினைத்து கொண்டிருந்தேன். இந்த திருவருகை காலத்தில் மனமாற்றம் ஏன் முக்கியத்துவம் பெறுகிறது, அதுபோல நாங்கள் எப்படி எங்களை மனமாற்றத்துடன் இந்த திருவருகை காலத்தில் தயார் செய்து கொள்ளலாம் என்று சொல்ல முடியுமா ஃபாதர்? இது ஒரு நல்ல கேள்வி விர்ஜினியா. அதாவது அன்னையாம் திருச்சபை மனமாற்றத்தை இந்த தவக்காலத்திலும் நம்ம சொல்லுவோம் திருவருகை காலத்திலும் போட்டிருக்கின்றது சரி, அது ஒரு அடையாளபூர்வமாக இருக்கின்றது, சிம்போலிக்கலி. ஆனால் இந்த மனமாற்றம் என்பது இந்த வருடத்தில் 2 தடவை மட்டும் இருக்க வேண்டியதல்ல. நான் யோசிக்கிற மாதிரி அது எந்த நாளும் இருக்கணும். ஒவ்வொரு நாளும் நான் மனம் மாறணும். ஏனென்றால் இப்போ சொல்லுவோமே, நான் இந்த மாதிரி இடத்துக்கு வரேன், எனக்கு சொல்லியிருந்தா 9:30 மணிக்கு வரணும்னு, நான் 10 மணிக்கு வரேன்னு சொன்ன லேட்டாக, சின்ன ஒரு உதாரணமாக. அப்போ நான் சாரின்னு சொன்னேன், மன்னிச்சிருங்க அப்படின்னு சொன்னால், இப்போ யார் சொல்லலாம் ஃபாதர் டைமுக்கு வரணும், வரலாட்டி எனக்கு பெரிய பிரச்சனை வரும். அப்படி ஒன்று பிரச்சனை நடக்கல நான் சொல்கிறேன்னா பிரச்சனை. அவங்க அதே ஒரு மனிதர் அப்படியே இருந்தால், இப்போ சின்னத்தில் குடும்பத்தில் நடக்கிற விஷயங்கள்லாம் இப்படியே மனம் மாறாமல் இருந்தால் அங்கே சரி வருமா? யார் சார் மன்னிப்பு கேட்கும் போது மனம் மாறாமல் இருந்தால் சரி வருமா? இதை குடும்பத்தில் எடுத்து பார்ப்பேன், கணவன் மனைவிக்கு இடையில் என்ன சொல்கிறாங்க, ஓகே இதை நான் செய்யணும், அதை செய்யணும், இதை கொண்டு வாங்க. சில கடைக்கு போகும்போது சொல்கிறாங்க இதை வாங்கிட்டு வாங்கணும். கணவன் வளமே மறக்கிற விஷயங்களுக்கு மறந்து போகின்றார். வீட்டுக்கு வந்தோடனே கணவன் சொல்ல, ஐயோ நான் எல்லா விஷயங்களும் வாங்க தான் போனேன், ஆனால் எனக்கு மறந்துருச்சு, சாரி. அப்போ இந்த மனைவி கேளுமா பிள்ளை சொல்ல, முழு நாளும் அதே தலையில் வச்சுக்கிட்டு இருக்கு இல்லை. அப்போ அங்கனைக்கு தான் சொல்லணும், அப்போ மனம் மாறணும். ஓகே கணவன் போனால் கடைக்கு மிச்ச விஷயங்களுக்கு மறந்துட்டார், இதுக்கு மன்னிப்பு கொடுப்போம், நான் மனம் மாறணும். நான் மனம் மாறாட்டி என்ன நடக்கும், அதே தொடர்ந்து அதே பின்னுக்கு போயிட்டு பெரிய பிரச்சனைகள் வந்து சிலது சின்ன ஒரு பிரச்சனைகள், அப்போ பெரிய விஷயங்கள் நாங்கள் பிரச்சனைகளில் ஈடுபாடு கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் ஏற்படலாம். அப்போ ஆகவே தான் இந்த மாதிரி வாழ்க்கையில் இது ஆந்த்ரோபாலஜிக்கல் ரியாலிட்டி, அதாவது நமது மனித வாழ்க்கையில் இருக்கின்ற பிரச்சனைனால திருச்சபை யோசிக்கிறது, ஓகே இதை வந்து ஒரு 2-3 கிழமைகளுக்கு இல்லை 4 கிழமைகளுக்கு விசேட விதமாக மனிதனை இதற்கே பழக்குவோம். திருவருகை காலமாக இருக்கலாம், தவக்காலமாக இருக்கலாம், மனிதனை பழக்குகின்றது. ஃபார்மேஷன் ஒரு பெரிய ஒரு பயிற்சி அளிக்கின்றது மனிதனை தனது மனதை எவ்வாறு மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பது. அதற்காக தான் திருச்சி நீங்கள் இப்போ ஆலயங்களுக்கு போனால் நீங்கள் காணுவீங்க, நாவல் கலர் வெஸ்ட்மெண்ட் தான் அந்த உடை தான் குருவானூர் அணிந்திருப்பார். திருப்பலி செய்கின்ற குருவானூர் அந்த நாவல் கலர். ஏன்னு கேட்டால் அதுவும் வந்து அந்த தவக்காலம் மாதிரியே திருவருகை காலத்தில் அந்த மனமாற்றத்தை வலியுறுத்துவதால். ஆகவே இந்த மனமாற்றம், இன்னொரு விஷயம் சொல்லணும், இந்த மனமாற்றம் இந்த துக்ககரமான விஷயம் அல்ல. மனம் மாறி இருப்பது ஒரு மகிழ்ச்சிகரமான விஷயம். எனக்கு மனம் மாற முடியும் என்றால் ஈஸ்வர ஒரு விஷயத்தில் இந்த இடத்துல இந்த மாதிரி நடக்கின்றது உதாரணம் எடுப்போம். அப்போ அதை எனக்கு மாறி நடக்கும் நான் சந்தோஷப்படுறேன். எனக்கு என்ன பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், அதை நம்ம சயின்டிஃபிக்கலி பார்க்க போகணும், விஞ்ஞான ரீதியாக பார்க்கும் போனால் நான் ஒவ்வொரு நிமிடம் நான் மாறும் போது, பிடிவாதமாக நான் யோசிக்கின்ற இடத்தில் இல்லாமல் என்னை மாற்றிக்கொள்ளும் போது எனது ஆளுமை விருத்தி அடைகின்றது. ஆகவே மனமாற்றம் என்பது சைக்காலஜிக்கலி சயின்டிஃபிக்கலி மிகவும் ஒரு அழகான விஷயம். அதை தான் திருச்சபை இந்த தவக்காலத்திலும் திருவருகை காலத்திலும் ஒரு மனிதனாக மாறணும், ஒரு மனிதன் ஆளுமை விருத்தி அடையணும் என்று ரீதியில் அதை அமைத்திருக்கின்றது. நாம் சொல்லுவோம் இந்த லிட்டர்ஜிக்கல் கேலண்டரில். ஏன்னா அழகாக சொன்னீர்கள் ஃபாதர் இந்த விடயத்தை. நாங்கள் இந்த திருவருகை காலம் என்று சொல்லும்போது சாதாரணமாக அன்னை மரியாளை நாங்கள் மறக்க முடியாது. அன்னை மரியாள் இந்த உடன்படிக்கையின் ஒரு பேழையாக இருக்கிறாங்க. அன்னை மரியாள் இந்த ஆமாம் என்ற பதிலை சொல்லி இருக்காவிட்டால் இறைவண்ட திட்டம் நிறைவேறி இருக்காது. அவர் தன்னையே தாழ்த்தி தனக்கு இருக்கின்ற எல்லாவற்றையும் மறந்து
அந்த தாய் ஆமாம் என்ற அந்த பதிலை சொன்னார். எங்களுடைய வாழ்க்கையில் இந்த ஆம் என்கின்ற பதில் எவ்வளவு முக்கியமாக இருக்கிறது. எங்களுக்கு ஆம் என்று சொல்ல எல்லா நேரமும் முடியாது ஆண்டவருக்கு. எங்களுடைய சொந்த விருப்பங்கள் இருக்கின்றன. எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் இந்த ஆம் என்ற பதிலை எப்படி சொல்வது? இந்த திருவருகை காலத்தை பாவித்து எங்கள் வாழ்க்கையில் எங்களுக்கு ஆம் என்று சொல்ல முடியாமல் இருக்கின்ற, இறைவனுக்கு எங்களுக்குள் செயல்பட முடியாமல் இருக்கின்ற அந்த இடங்களுக்குள் இறைவனுக்கு செயல்படுவதற்கு நாங்கள் எப்படி இடமளிப்பது ஃபாதர்? அந்த தேவ தாயை போல் நாங்கள் எப்படி அந்த பதிலை சொல்வது ஃபாதர்? மரியாள், புனித மரியாள் திருச்சபைக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கின்றார். இதை நாங்கள் சென்ட் ஆகஸ்டின் வாசிக்கும் போது, இப்போ மரியாள் சம்பந்தமான புதிய விஷயங்களை பார்க்கும் போது எம்மிலிருந்து மிகவும் விலகி இருக்கின்ற ஒரு நபராக தான் பார்க்கின்றோம். ஆனால் நாங்கள் முதல் நூற்றாண்டு அந்த சோர்சஸ் வருகின்ற விஷயங்கள், சென்ட் ஆகஸ்டின், சென்ட் ஆம்ப்ரூஸ் அவர்கள் எழுதியிருக்கின்ற விஷயங்களை பார்க்கும்போது அவர்கள் சொல்வது தான், புனித மரியாள் என்பது முதல்வர், ஆனால் எம்முடன் இணைந்தவர், எமக்கு முன் பயணம் செய்தவர், ஆனால் எம்முடனே இணைந்து தான் இருக்கின்றார். அப்பாற்பட்டவர் அல்ல, விலகி தூர இருக்கின்ற ஒரு, அதாவது இறைவனின் தாய் தூர இருக்கின்றவர், எம்முடன் வாழ்கின்றார், விசுவாசத்தை பகிர்ந்து கொள்கின்றார், ஆனால் முதல்வராக இருக்கின்றார். She is the first. At the same time, she has the faith. இந்த விஷயம் ரெண்டு இருக்கணும். அப்போ அப்படின்னு சொல்லும் போது இந்த ஆம் ஃபியாத்னு சொல்லுவாங்க. இதுக்கான சொல் ஃபியாத். இந்த மரியாளின் ஆம் என்பது இலகுவான ஆம் அல்ல. என்கிட்ட இப்போ பைபிளை வாசிக்கும் போது அதை படித்தவர்கள் சொல்ல விஷயம் தான், மரியாளுக்கு ஒரு 16 வயசு இருந்திருக்கும் ஆம் சொல்லும்போது. இப்போ நம்ம சமுதாயத்துக்கு போயிட்டு ஒரு 16 வயசு கேர்ள் அப்படின்னா, அப்படியா இருந்தால் ஒரு ஓ லெவல் செய்கிற வயசு. ஏன்னா ஓ லெவல் செய்கிற வயசில் ஒரு கேர்ள் கிட்ட கேட்டால் இந்த மாதிரி ஒரு பெரிய விஷயம் நடக்க போகின்றது, ஏன்னா இரட்சகர் வரப்போகின்றார், ஏன்னா ஏற்றுக்கொள்ள விருப்பமா? அப்போ அந்த நேரமும் மரியாளுக்கு அந்த 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 சமுதாயப்படி 13 வயசாக்குள்ள திருமணம் சம்பந்தங்கள் பேசுவார்கள். அப்போ நம்ம சரியும் சம்பந்தத்தை பேசி ஒரு வருட காலம் வாழணும் அவர்கள், இந்த ஸ்டிப்புலேட்டிங் த மேரேஜ், அந்த இஸ்ராயல் மரபுப்படி. அப்போ ஒரு வருடம் வாழும் அந்த காலத்தில் தான், அதாவது இருவரும் அறிந்து கொள்ளணும், குடும்பங்கள் அறிந்து கொள்ளணும், அந்த காலத்தில் இது நடக்கின்றது. அப்போ அப்படி இருக்கும்போது இவர் சொல்லும் விஷயம், நான் எனக்கு கணவன் நான் அறிய மாட்டேன் தெரியவில்லை. அப்போ அந்த ஆம் சொல்வதன் வழியாக என்ன செய்கின்றார்? இறைவன் திட்டத்தை இந்த உலகத்தில் நடைமுறைப்படுத்துவதற்கான இடத்தை, அந்த கருவை ஆயத்தம் செய்கின்றார். கருவை ஆயத்தம் செய்வது அந்த குறுகிய இது இருந்தாலும், இந்த உலகளாவிய ரீதியில் பார்க்கும்போது இறைவன் என்ற ஆசையாக இருக்கின்ற இறைவன் திட்டத்தை கொள்வதற்கு, இறைவன் திட்டத்தை வெளிப்படுத்துவதற்கு எத்தனையோ வருடங்கள், 1000 வருடங்கள் காத்திருக்கின்றார். நம்ம கிரியேஷன், படைப்பு கதை எடுத்து பார்க்கும் போது இறைவன் ஒரு திட்டம் இருக்கு, இறைவனுக்கு ஒரு அழகான திட்டம் இருக்கின்றது. அந்த இறைவன் திட்டம் கொஞ்சம் அங்கிட்டு போறனால தான் திருப்பி தனது மகனையே, இறைவனாக இருக்கின்ற மகனே, இது யோவான் 1வது அதிகாரத்தை வாசித்து பார்த்தா நல்லா தெரியும், தன்னுடன் வாழ்கின்ற தனது மகனை, இறைவனாக இருக்கின்ற அந்த மகனையே தான் மனிதனாக அனுப்புகிற உலகத்திற்கு. அந்த மாதிரி அழகான ஒரு திட்டத்தை இறைவனுக்கு நடைமுறைப்படுத்துவதற்கு. இப்போ அங்கனைக்கு இன்னொரு விஷயம் இருக்குது, நான் கொஞ்சம் பிரேக் பண்ணுறேன். கேட்டால் இறைவனுக்கு தனியாக செய்ய முடியாது. இப்போ நம்ம எவ்வளோ சொன்னால் இறைவனுக்கு எல்லாம் தனியாக செய்யலாம். அப்போ மரியாள் தேவையில்லை, மனிதன் தேவையில்லைங்க இன்னைக்கு. அப்போ இறைவனுக்கு இந்த உலகத்தை அழகுபடுத்துவதற்கு இறைவனால் தனியாக முடியாது. நம்ம எவ்வளோ தான் அவர் சர்வ வல்லமை உள்ளவர், அவர் பெரியவர் என்று எவ்வளோ தான் சொன்னாலும் இறைவனுக்கு மனிதன் தேவை, த கொலபரேஷன் ஆஃப் மேன். அப்போ ஆகவே அந்த ஆம் என்பது இருந்தால், என்கிட்ட எனக்கு 2 விஷயம் இருக்கு, இல்லை என்பது முக்கியம், ஆம் என்பது முக்கியம். ஏன்டா எலிசபெத் இல்லை, இயலாது என்பது முக்கியம். ஏன்டா பேர் வைக்கும் போது சொல்லும்போது ஏலான்னு சொல்லும்போது வேறொரு பேர் வைக்கிறாங்க. ஓகே, அப்போ நோ ஆல்சோ இம்பார்ட்டன்ட், எஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். அப்போ இன்னைக்கு மரியாள்ட எஸ் இம்பார்ட்டன்ட் காரணம் இறைவன் திட்டத்தின் உலகத்திற்கு நமக்கு இறைவனுக்கு நடைமுறைப்படுத்த இயலவாக இருந்தது. ஆகவே நாங்கள் எமது வாழ்க்கையில் யோசிக்கணும், எது இறைவன் திட்டம். சிலது அது அனைத்தும் செபங்கள் தேவை, அனைத்த சிந்தனை தேவை, யோசிச்சு பார்க்கணும் எது இறைவன் திட்டம். அதுக்கு டீப் டிசர்ன்மெண்ட்டாக லேசு இல்லாத மிகவும் தியானிக்கணும், மிகவும் செபிக்கணும். சும்மா செபங்களை சும்மா நான் சொல்லுவோம்
பேசுகிற மாதிரி பேச சரி வராது. அப்போது இப்போ சிறந்த குடும்பங்கள் எடுத்து பார்க்கும்போது, பிள்ளைகள் எடுத்து பார்க்கும்போது, வீட்டில் நத்தால் பண்டிகையாக இருக்கலாம், சில நோய் நொடியாளர்கள் இருப்பாங்க வீட்டில். அப்போ நான் எப்படி இவர்களை நான் கவனிப்பேன்? இறைவன் திட்டம் என்ன? அந்த இறைவன் இந்த நோய் நொடியாளர்கள் இருக்கும் போது, சில பிரச்சனை இருக்கும் போது, அவர்கள் இடையில் நான் வாழ்வேன், எப்படி நான் அவர்களை கவனிப்பேன், பார்த்துக்கொள்ள என்பது அதற்கு நான் சொல்கின்றேனா? அந்த ஆம் சொல்வதன் வழியாக இறைவன் திட்டம் இந்த உலகில் நடைமுறைப்படுத்தப்படுகின்றதா? அதற்கு தான். அப்போ ஆகவே இந்த ஆம்னு சொன்னோன்னா லேசில் வாழ்க்கை அப்சைட் டவுன், அதாவது வாழ்க்கை முழுமையாக மாறும். மரியாளும் சாதாரண பெண் போல், திருமணம் முடிக்க காத்திருக்கின்ற ஒரு சாதாரண பெண் போல ஒரு பெரிய மேரேஜ், ஏன்னா செலிப்ரேஷன், உறவினர்கள் உண்டு குடிப்பதற்கு, உடைகள் அணிவதற்கு, அந்த மாதிரி பல எதிர்பார்ப்புகள் இருந்திருக்கலாம். இப்போ இந்த இருக்க வெட்டிங் செரமனிஸ் பார்க்கும்போது அதே மாதிரி ஒரு சாதாரண பெண்ணுக்கு, திருமணம் செய்து கொள்ள போக இருக்கின்ற பெண்ணுக்கு பல ஆசைகள் இருந்திருக்கலாம். ஆனால் எல்லாம் இது ஒரு ஆசையும் நடக்காது. என்கிட்ட கடைசியில் இந்த தனது கருவெடுத்து மகனெடுக்க ஆமின்னு சொன்னதுன்னா ஒவ்வொரு இடத்த விட்டு உங்கள் ஊரை விட்டு ஓடணும், ஏன்னா ஒளிந்து வாழணும். அப்போ இவர் கொலை செய்ய தேடுவார்கள். அப்பாகவே இந்த ஆம் என்று சொன்ன பதிலில் இப்போ நாங்கள் அழகு கண்டாலும் அந்த எடுத்த முடிவு வந்து லேசான முடிவு அல்ல. என்கிட்டால் பல பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டிய ஒரு ஆம் தான் இது. ஆகவே தான் நாங்கள் மரியாதை சொல்கின்றோம். அந்த ஆம் சொல்வதன் வழியாக she became the ark of the covenant, உடன்படிக்கையின் பேழையாக. இதை நாங்கள் ஆண்டில் 3வது ஆண்டில் கடைசி ஞாயிற்றுக்கிழமை வாசிப்போம். மரியாள் எவ்வாறு எலிசபெத்தை சந்திக்க சென்றாலோ அதே மாதிரி தான் உடன்படிக்கை பேழை கூட, மகிழ்ச்சியை தரக்கூடிய அந்த உடன்படிக்கை பேழை மரியாள் எவ்வாறு சென்றாலோ, எவ்வாறு அந்த உடன்படிக்கை பேழை சென்றாலோ அதே போல் மரியாளும் தனது பயணத்தை செய்திருக்கின்றார். ஆகவே மனிதனுக்கும் இறைவனுக்கும் இடையில் உடன்படிக்கை செய்து கொள்வதற்கு இந்த ஆம் என்பது முக்கியமாக இருக்கின்றது. ஆகவே எமது வாழ்க்கையிலும் நாங்கள் இறை திட்டத்திற்கு ஆம் என்று சொல்லும் போது இறைவனிடையிலும் மனிதனில் இருக்கின்ற உறவை நாங்கள் ஒரு பாலமாக அமைகின்றோம். மிகவும் அழகான கருத்துக்களையும் ஆழமான கருத்துக்களையும் எங்களுக்கு இன்று தந்து நின்றீர்கள் ஃபாதர். இந்த திருவருகை காலத்தை ஒரு அர்த்தமுள்ளதாக நாங்கள் கொண்டாட, எங்கள் மனதுகளை மாற்றிக்கொள்ள, இறைவனுக்கு ஆம் என்று சொல்ல எங்களுடைய உள்ளங்களை நீங்கள் திறந்தீர்கள். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கும் உங்களுடைய உள்ளங்களையும் திறக்க ஒரு உந்துகோலாக இருந்திருக்கும் என்ற நம்பிக்கையோடு இன்றைய நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்து கொள்கிறோம். உங்களுடைய இந்த வேலை பழுவான நேரத்திலும் எங்களுக்காக நீங்கள் அந்த நேரத்தை ஒதுக்கி இங்கு வந்தமைக்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம் ஃபாதர். நன்றி ஃபாதர். வணக்கம் வர்ஜீனியா. வணக்கம் நேயர்களே. மீண்டும் ஒரு நிலைக்கும் நிமிடங்கள் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது வர்ஜின் ஆந்தனி. நன்றி.